வணக்கம் நண்பர்களே. டெக்ஸ்டைல் செக்மெண்ட் இந்தியாவில் பெருசாக வளர்ந்துள்ளதை பற்றி ஏற்கனவே ஒரு முந்தைய வீடியோ போட்டிருந்தேன். ஆந்திரா அரசு 10,000 கோடிக்கான அதனுடைய முதலீடுகளை ஈர்த்து ஒரு 2 லட்சம் பேருக்கு ஜாப் கொடுக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு 70,000 கோடி இந்திய மதிப்பில் 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு டெக்ஸ்டைலில் வருது. இந்த டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி இதை சொல்கிறாரு. ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சும்மா யூகமானதெல்லாம் கிடையாது. இடையில் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய தொழில் வாய்ப்புகள் குறித்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ரைட். ஸோ 70,000 கோடியை 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் இருக்கிறாங்க டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில். ஸோ இந்த 70,000 கோடிங்கிறது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக 7 lakhs 7 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்குது. ஸோ டெக்ஸ்டைல் என்னென்ன செக்மெண்ட் என்னது, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே தான். 70,000 கோடி வருது, 7 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது, சாதாரண விஷயம் இல்லை. இது அந்த இந்தியா டெக்ஸ்டைல் செக்டர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் குரோத்தாக இதை பார்த்து அந்த செக்ரட்டரி சொல்கிறாரு. சரி, இதற்கேற்ற திறனான தொழிலாளர்கள் இங்கே வளர்ந்துருக்காங்களா, அந்த தொழிலாளர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா திட்டங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன், ஈர்க்கும் திறன் நமக்கு இருக்கணும். ஆந்திர பிரதேஷ் 10,000 கோடி எடுத்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 7ல் ஒரு பங்கு, ஒரு 14% 12லேருந்து 14%க்குள்ளே அவங்க சதவீதம் எடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஹிந்தி வேணான்னு சொல்கிறது, இது மாதிரி இதெல்லாம் பைத்தியகரத்தனமாக இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அந்த அரசு மேலே கோவம் வருது. இந்த டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறேன், திமுக அரசு எவ்வளவு எடுக்க போகுதுன்னு சொல்லுங்கள். டெக்ஸ்டைலில் வாழ வைக்கணும்னு நினைக்கிறப்போ இங்கேருந்து அந்த எந்த செக்மெண்ட் வருது. ஏன்னா டெக்ஸ்டைல் செக்ரட்டரி தான் சொல்லியிருக்காரு, ஆஸ் எ ஸ்டேட் கவர்மெண்ட் யூ கேன் வாஸ்ட், நாங்கள் டெக்ஸ்டைல் யூனிட் ஆரம்பிக்கணுமா இல்லை விற்பனை பண்ணணுமா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் கிடைக்கும். 7 லட்சம் 70,000 கோடிங்கிறது இட்ஸ் நாட் எ ஸ்மால் அமௌண்ட்டு. நம்ம அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணணுமோ பண்ணி நம்மளுடைய தொழில் வளங்களையும் வாழ வைப்பதற்கு தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். ஸோ இது மாதிரி தொழில் வாய்ப்புகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.